எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ச்சனை. இப்போ என் பேரம்பேத்திங்களோட இன்றைக்கி ஒரு நாள் டூர் செடி பார்க்குறேன். என் பேரம்பேத்திங்களுக்கு சந்தேகம் வருதான், இந்த செடிங்கெல்லாம் எப்படி இங்கே வளர்த்தீங்க என்னன்னு அதை சொல்ல போகிறேன். எப்போ அப்பமா இதை வச்சிங்க நட்டு வச்சிங்க? இந்த செம்பருத்தி வந்து இது வந்து அம்மா அந்த பழைய செம்பருத்திலேருந்து எடுத்து ஒரு கிளை ஒடிஞ்சிருச்சுன்னு வச்சதுல ரெட் கலர் பூக்கும். இது வந்து 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த இந்த செம்பருத்தி. இது வந்து இப்போ பார்த்தா எல்லோவா இருக்கா, காலையில பூக்கும் போது வந்து காலையில பூக்கும் போது பார்த்தா ஒயிட்டா இருக்கும். ஆமா, அப்போ சாயந்தரம் வரைக்கும் அப்படியே ஒயிட்டு கலந்த மாதிரி பிங்க்கு சேர்ந்துருக்கும். இது பாரிஜாதம் ரொம்ப நாளாக வச்சிருக்கோம், ஆனால் சரியாக பூக்க மாட்டேங்குது. எடுத்து போடவும் மனசு இல்லை. சூப்பராக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் செடி நல்லாவும் தெரியுது, இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி பூச்சி அடித்த மாதிரி இருக்கும். இது செடி இது ஒரு நாளைக்கு 3-4 கூட பூக்கும். இன்னைக்கு 2 இருந்துச்சு, 3 இருந்துச்சு. இது வந்து ரணகல்லி, அந்த கிட்னி ஸ்டோனுக்கு உள்ளதுன்னு சொன்னேன் இல்லையா, அது இப்போ எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு பாருங்க. அது உள்ள வேற வச்சிருக்கேன் நடுவில். இது வச்சு வந்துருச்சு, வச்சு ஒரு வாரத்திலே வந்துருச்சு கழுத்துட்டு. இந்த ரோஸு பாருங்க, இப்போ பழையபடி முள் இருக்கும். ரோஜா செடினா முள் இருக்கும். இது பன்னீர் ரோஸு. திரும்பியும் முதல்ல இப்போ வந்து ஒரு 25 பூ மொத்தமாக இருந்துச்சு இல்லையா, இப்போ இது பழையபடி அதே மாதிரி மொட்டு வச்சிருக்கு பாருங்க. அந்த செடி ஃபுல்லாகவே மொட்டு தான் இருக்கும் பாருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க, வரிசை ஃபுல்லாகவே. இதுல 2 ரோஸ் செடி இருக்கு, 2த்துலயுமே நிறைய மொட்டு இருக்கு. இல்ல கலர் அப்படி டார்க்கா வருது இந்த பன்னீர் ரோஸ். அது ஆமா. இது வந்து துளசி பாருங்க, நான் விதைய எப்போ போட்டதுங்க. நானும் அதை எடுத்து போட வந்துகிட்டே இருக்கு பாருங்க. தரேன் இல்லை, எல்லா குழந்தைங்களுக்குமே மருந்து ஊத்த, சும்மா சாப்பிட்றதுக்கு, சாமி கும்பிடுறதுக்கு. இப்போ என்னைக்காவது ஒரு விசேஷம்னா அன்னைக்கு இதுல இருந்து எடுத்து கொடுப்பேங்க. அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. நான் இல்லாத போது வந்து எடுத்துப்பாங்க. ரொம்ப சேட்டைங்க இவங்க கிட்ட. ஒரு நாள் தள்ளுறது இது பண்ற மாதிரி இருக்கும். இன்னும் 3 பேர் வரலங்க, 3 பேரம்பேத்தி. இவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க பாருங்க. இது வந்து ஜாதி பூங்க, ஜாதி மல்லி. நாங்கள் எங்கள் ஊரில் வந்து பிச்சு பூன்னு சொல்லுவோம், இங்கே வந்து ஜாதி மல்லி சொல்கிறாங்க. எனக்கு அதே பழக்கமாகிடுச்சிங்க சொல்லி. எங்கள் ஊரில் இது பிச்சு. இது சீசனுக்கு தான் நிறைய இருக்கும். இருக்குது மாதுளை பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக வச்சுருக்குறாங்க. காய்க்கவே மாட்டேங்குது, பூக்குது அவ்வளோ கொட்டுது. அணில் கடிக்குதா, அது கொட்டுதான்னு தெரியல. இப்போதான் ஒரு சுற்று பூத்து முடிஞ்சது, இப்போ பழையபடி இதை பூக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். சொன்னா இல்லையா, அது கொடி சம்பங்கி எப்படி இருக்கு பாருங்க. இது பாருங்க, இந்த ரோஸ் இந்த மலைக்கு எடுத்து ஓரமாக வச்சேன்னு சொன்ன பாருங்க. அந்த ரோஸ்ல பழையபடி எவ்வளோ மொட்டு பாருங்க. திரும்பியும் பாப்பா அது எடுத்தா கொட்டிடும். அப்பமா இது வந்து காயாகுமா அது இலையாகுமா? காய் தான் விதை. அது பூத்தா ஒரு மாதிரி இந்த பர்பிள் கலர் மாதிரி இருக்கும். அந்த பூ கொட்டின உடனே எல்லாம் காயாயிடும். இந்த விதை எங்க விழுந்தாலும் முளைச்சி நிறைய ஆயிடும். எப்பமா வச்சீங்க? இது வச்சு இப்பதான் வச்சு ஒரு 6 மாசம் தான் இருக்கும். அப்ப வச்சு பூ நிறைய கட் பண்ணி போடுறேன். அப்ப கூட வந்துட்டு தான் இருக்கு அந்த பூ. பாருங்க, மஞ்சள் வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தொட்டி உடஞ்சி போச்சு, அது வேஸ்ட் ஆயிடுச்சு. அதனால இந்த இது தர்மாக்கோல் வச்சிருந்தாங்க. இப்போ இதில் வச்சுருக்கேன், எல்லாம் மண்ணெல்லாம் போட்டு பதப்படுத்தி எல்லாம் வச்சுருக்கேன். இது வச்சு இதில் வந்து இனிமேல் வந்து ஒரு 3 மாதத்துக்கு சும்மா தான் இருக்கும். அதனால் முள்ளங்கி போட்டு வச்சுருக்காங்க. அது அடுத்த வாரம் நடனம். எல்லாம் சூப்பராக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. நெல்லிக்காய் மரம் பாருங்கள், இந்த கனகாமரம். இந்த வாட்டி கத்திரிக்காய் நிறைய பிடிச்சிருக்குங்க, எல்லா செடியிலையும் இருக்குங்க. இந்த பாரு கத்திரிக்காய். இன்னைக்கு கூட ஒரு அறுவடை கத்திரிக்காய் பற்றி போடணும்னு வச்சுருக்கேன். நிறைய இருக்குங்க இருக்கு. இப்போ பழையபடி காரணி போட்டிருக்கேன். அது நேற்று சாம்பல் போட்டேன். சாம்பல் அதாவது இந்த பூச்சிங்க விழுதுன்னு சொல்லி அதை காய் சாம்பல் கொஞ்சம் போட்டு விட்டு அந்த பூச்சிங்க வராதுன்னு சொல்லிட்டு மேலே போட்டு விட்டேன் கொஞ்சம். அது தட்டி விடாதீங்க, இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும்.
இது ஒரு பிங்க் கலரு செம்பருத்தி, ரொம்ப நாள் பூக்காம இருந்துச்சு. இந்த கத்திரி செடி அதில் அதுவே வந்தது. சரி எடுக்க வேண்டாம்னு விட்டுருந்தேன். ஒரு ப்ளூ கலர் காய், நீட்டு காய். ஒரு வாட்டி தான் நானே எடுத்தேன், அதுக்கப்புறம் காய்க்கவே இல்லை, இப்படி தான் இருக்குது. இப்போ வெட்டி விட்டுருங்க. இந்த செம்பருத்தியோடு இருக்கிறதுனால சரி இருக்கட்டும், அது வேணாம்னா இது எடுத்துக்கலாம். இது இப்போ தான் பூக்கிறதுக்கு முட்டு வைக்கிற மாதிரி வந்துருச்சு. இந்த செடியை பற்றி சொல்லணும்னா இதை வந்து அடுத்த வீடியோவில் சொல்லலாம். அதை மிஸ் பண்ணாமல் இருக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, 80 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா. கொஞ்ச நாள் அது வரவே இல்லை. ஒரு மாதிரி இந்த மழைக்கு அதுக்கும் கரண்ட் போயிருந்துச்சு, வரலை சரியா. இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, நல்லா வந்திருக்கு. காய் பழம் வரும்போது காமிக்கிறேன். இப்போ எப்போ பழம் தெரியலையேடா. இது பாருங்க, நேற்று போன 80 ரூபான்னு இந்த மிளகு செடி 150 ரூபான்னு வாங்கிட்டு வந்தாங்க. இது நம்ம இதுக்கு வருமோ என்னமோ தெரியல. பெப்பர் தெரியல. இப்போ எடுக்காது. இது வருமா என்னன்னு தெரியல, இருந்தாலும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கும் மண்ணு போட்டு வச்சிருக்கேன். போட்டு வச்சுட்டு அப்புறம் தான் அடுத்த வாரம் தான் இது வைக்கணும். அது வரைக்கும் இருக்கட்டும் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அந்த சாமந்தி பூ வந்து பட்டு போயிடுச்சுங்க. இது இப்போ 2 வாரம் அது வாங்கிட்டு வந்து இப்போ இது வச்சிருக்கேன். இது வரும்போதே பூவோட இருந்தது. அங்கேயே சின்ன கண்ணா தான் இருந்துச்சு. 15 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். இது கவர்மெண்ட் கடையில் 15 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன் 2. அவர் 1 நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு, இன்னும் தெரியல. ரொம்ப நாள் ஆச்சுங்க தக்காளி போட்டு. எப்போ போட்டாலும் நோய் வந்துடுது. அதனால கொஞ்ச நாள் இப்போ போடாத விட்டுருந்தேன். இது வந்து நாட்டு தக்காளி. இங்கே பாருங்க, கொத்து கொத்தா எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க. கொத்து கொத்தா பிடிச்சிருக்கு. இங்கெல்லாம் இருக்குது பாருங்க. இங்கெல்லாம் தக்காளி தான், இதெல்லாம் தக்காளி தான். இந்த ஒன்று தான் ஃபஸ்ட்டு வந்திருந்தது, பழுக்கிற மாதிரி வந்துருச்சு. மீதி எல்லாம் இப்போ போட்ட தக்காளிங்க. நிறைய போட்டிருக்கு. இங்கெல்லாம் பாருங்க, இதெல்லாம் நிறைய இருக்குது தக்காளி இந்த வாட்டி. ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் தக்காளி போட்டு 2-3 வருஷம் இருக்கும். ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன், தக்காளி நிறைய எடுத்துருக்கோம் பாருங்கள் எங்கள் தோட்டத்துலன்னு சொல்லிட்டு. அதில் இருந்து அதுக்கப்புறம் வரவே இல்லை. இப்போ இந்த கிளைமேட்டுக்கு அது என்னன்னு தெரியல, இப்போ கொஞ்சம் நல்லா வருது. இந்த தக்காளி செடியும் போட்டிருக்கு. தக்காளி பாருங்க. இது எப்போ வச்சது? இது வச்சிருக்கோம் ஒரு 2 மாதம் இருக்கும். இங்கெல்லாம் காய் பிடிச்சிருக்கு பாருங்க. குட்டியாக இப்போ தான் குட்டி குட்டியாக போட்டிருக்கு. இங்கே நிறையா போட்டிருக்குங்க இந்த வாட்டி. இதில் நீட்டாக இருக்குது பாருங்க. இது எப்போ இப்போ போட்டால் தான் ஒரு 50 நாள் இருக்கும். 50 நாளே பேச சொல்லுடா. தக்காளிடா குட்டி. இந்த செம்பருத்தி வந்து உங்களுக்கு தெரியும், நான் ஒத்த செம்பருத்தின்னு வாங்கிட்டு வந்தேன். என் பேச கூட சொல்லியிருந்தேன், வீட்டில் செம்பருத்தி இல்லைன்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு உடனே வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் பூ இல்லாத வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு கலர் தெரியல. இப்போ பார்த்தா இந்த ஆரஞ்சு கலரில் 2 அடுக்காக இருக்குதுங்க. மேலே ஒரு அடுக்கு இருக்கும், கீழே ஒரு அடுக்கு இருக்கும். அப்படியே இது வச்சு இருக்கும். 2-3 மாதம் இருக்கும். ஒரு நாளைக்கு 10 பூ கிட்ட பூக்குது. இன்னைக்கு 5 இருக்கு. காலையில் எடுக்கிறது இதெல்லாம் பூ தான். நாளைக்கு பூக்கும். இதில் 2 அடுக்கா தொங்கும் இந்த பூவெல்லாம். ஆமாம், மேலே ஒரு அடுக்கு. ஆமாம், அடுக்கு தான் அடர்த்தியாக இருக்காது. ஒத்தையாக தனித்தனியாக தொங்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு எங்க அப்பா அம்மா எங்களுக்கு மாடி தோட்டத்துல ஃபுல்லா சுத்தி காமிச்சாங்க. இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது. இன்னைக்கு வந்து நாங்க மாடி தோட்டத்துல வந்து நிறைய கத்துக்கிட்டோம். இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நாங்க வந்து இன்னைக்கு வந்து பார்த்தோம். எங்க அப்பா வந்து சூப்பரான மாடி தோட்டத்தை வந்து வெட்டியிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. பை.